புலவர் பொன்னிவளவன், மற்ற கவிஞர்கள் கருணா எல்லோரும் பாடினாங்க. அதில் என்னுடைய கவிதை தான் கலைஞரை பற்றி பாடினதில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் தான் ஒரு பாட்டை ஓகே பண்ணுறதுக்கு அவர் 1 மாதம் ஆச்சு. நாங்கள் சரியாக தான் எழுதுவோம், எனக்கு அது பிடிக்கலை இது பிடிக்கலைம்பார். இது கவித்துவம் இருக்குது, நான் நினைக்கிறது வரல என்றார். நான் நினைக்கிறது வரலைன்னா என்ன நினைக்கிறான்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். என்ன நினைப்பார் என்பதை எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் படத்தை கடைசி வரையிலும் எழுதலாம். அப்படி புரிந்து கொண்டு எழுதுகிற வரையிலும் நானும் ஒருவன் என்ற காரணத்தால் அவர் படம் கடைசி படம் வரையிலும் நான் எழுதினேன். கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும்க்கு பதிலாக நமது கொடிக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னா, கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும்னா நம்ம கட்சி கொடியை சொல்கிறது மாதிரி நினச்சி சென்சாரில் கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. இதை எடுக்கும்போது இப்படி தான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் அப்படின்னு ஒரு பல்லவி எழுதியிருந்தார். சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னால் பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. போட்டு எதுக்கு சென்சார் அதிகாரிகிட்ட காம்பு போட்டிருக்கும் போது அவர் இந்த ஆட்சேபித்தார், ஒத்துக்கிற மாட்டோம்ட்டார். அடுத்த கவியரங்கள் எல்லாம் பாடும்போது என்னை இப்படி அறிமுகப்படுத்துவார் கலைஞர். என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம்புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார். தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பி. இப்போ நீங்கள் இந்த கவிஞர் கண்ணதாசனை சந்தித்த முதல் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணதாசன் சந்திக்கும் போது ஒரு படத்தை, அதே முதல் அனுபவம்னா அவர் கவியரங்களில் தான் முதல்ல சந்தித்தோம். அதாவது ஆட்சிக்கு வந்த ஒருபாடு இது அண்ணா கவியரங்கம் நடந்தது. அதுக்கு கலைஞர் தலைமை தாங்கினார். அதுக்கப்புறம் கலைஞர் பற்றிய ஒரு கவியரங்கம், அதுக்கு அமைச்சர் முத்துசாமி இருந்தார். அவர் அந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கினார் திமுகவில். அப்போ கலைஞரை பற்றி ஒரு கவியரங்கம், அதுக்கு முத்துசாமி தலைமை தாங்கினார். நான், கொத்தமங்கலம் சுப்பு, கண்ணதாசன், இது புலவர் பொன்னிவளவன், மற்ற கவிஞர்கள் கருணா எல்லோரும் பாடினாங்க. அதில் என்னுடைய கவிதை தான் கலைஞரை பற்றி பாடினதில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தாய்ங்கிற தலைப்பில் பாடினது. அது புத்தகமாக போட்டாங்க. புத்தகமாக போடும்போது கண்ணதாசன் அதில் அணிந்திருந்தார். இந்த கவிதைகளிலே முத்துலிங்கம் கவிதைகளில் தமிழ் தாளம் போட்டு விளையாடுகிறது அப்படின்னு எழுதியிருந்தால் அந்த கவியரங்கத்தை கண்ணதாசனும் பாடினார். அது கவிதை எழுதப்படலை. அதுக்கப்புறம் கண்ணதாசனே கலைஞர் பற்றிய கவியரங்கத்தை சேலத்தில் நடத்தினார். ஒரு நாளை மறுநாள்னு வச்சுக்கிறீங்களே. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த கவியரங்கம் சேலத்தில் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் தான் இது பார்த்துக்கிற வேண்டியிருக்கு முரசொலியார், நானும் அடியாரம் தான் பார்க்குறோம், பகல் ஷிஃப்ட்டு, அதனால் நான் வர்றதுக்கு வழி இல்லை, வர முடியாதுண்ணே அப்படின்னு. நான் 3ஆம் கணக்கிட்ட நான் சொல்லிக்கிறையா, நீ வாயா அப்படின்னாரு. சொல்லினார். கொஞ்ச நேரத்தில் முரசொலி செல்வம் வந்தார். செல்வம் சேலத்தில் கவியரங்கமாகவே கலைஞரை பற்றி கண்ணதாசன் ஃபோன் பண்ணார். நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்ட்டார். அதுக்கப்புறம் தான் இங்கே போனேன். அப்படித்தான் கண்ணதாசன் அறிமுகம் எனக்கு கிடச்சது. அதுக்கு ஆமாம், அப்படி தான் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய தொடர்பு சினிமா மூலம் கிடைச்சது. அதையெல்லாம் சொன்னால் நீங்கள் கேள்வியை பொறுத்து அதை சொல்லுவேன். இல்லை, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1500 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கீங்க. அதில் எந்த பாட்டுக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டு கிடைச்சா, அது என்ன பாட்டு? பல படங்களுக்கு கிடைச்சதுயா. என் கிடைக்க முறைகளுக்கு கிடைச்சது, அப்போ பயணங்கள் முடிவதில் கிடைச்சது, அப்புறம் எம்ஜிஆர் படத்துக்கு கிடைச்சது. ஒரு பாட்டுக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இவர் நம்ம இதுக்கு கூட அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்தபோது எல்லா டிவிலையும் நான் எழுதின பாட்டு தான் போட்டாங்க. உதயகீதம், சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், மூச்சு அணையா விளக்கு அப்படின்னு அதில் வரும். அது எனக்கும் அவருக்கும் எழுதுன மாதிரி அமைஞ்சு போச்சு. அது 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 அந்த அவர் இறந்த டயத்தில் அந்த பாட்டை நிறையா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி திரைப்பட பாடலாசிரியர் எதுவும் எந்த பாடலை எழுதுகிற பாடலாம் நீங்கள் கேட்குறீங்களா? இன்றைக்கி திரைப்பட பாடலாசிரியர் எழுதுகிற பாட்டுகள்லாம் நீ இப்போ கேட்டுக்கிட்டீங்களா? சில நேரங்களில் கேட்டிருக்கிறேன். சொல்கிறது மாதிரி சில பேர் நல்லா எழுதுகிறாங்க, சில பேர் அவ்வளோ சரியா இல்லை. நீங்கள் எழுதுகிற பாட்டில் எந்த பாட்டுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அது எம்ஜிஆர் படத்துக்கு எழுதும்போது தான்.
மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் தான். ஒரு பாட்டை ஓகே பண்ணுறதுக்கு அவர் 1 மாதம் ஆச்சு. நாங்கள் சரியாக தான் எழுதுவோம், எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலையும்பார். அதாவது விளக்கமாக சொல்லட்டுமா? அதாவது எம்ஜிஆர் படங்களில் உழைக்குங்கரங்கள், ஊருக்கு உழைப்பவன், நவரத்தினம், இன்று போல் இன்று வாழ்க, மீனவ நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், ஒரு படம் அவர் ஆட்சி கலைஞ்ச ஒரு பாடு ஒரு படம், இதுதான் பதில் ஒரு, அது வரை எழுதினேன். எல்லா பாடமும் ஹிட்டான பாட்டு தான். இதில் எம்ஜிஆருக்கு பிடித்த பாட்டு எல்லா பாடம்னாலும் குறிப்பாக 2 பாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பாட்டு நம்ம மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அதில் பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கும். அந்த அடிமைப்பட்ட நம்ம பாண்டிய நாட்டை மீட்பதற்காக அவரோட சோழ நாட்டோடு போர் செய்யணும்னு மக்களை தூண்டுறதுக்காக ஒரு பாட்டு, அது மாதிரி ஒரு காட்சி நான் எழுதிட்டு போனேன். மண்ணுலகை விஸ்வநாதன் மியூசிக்கு, மண்ணுலகை காக்கும் கடம் ஏற்கடம், நாட்டின் மானத்தை காக்கும் கடம் போர்க்கடம் அப்படின்னு ஒன்று பல்லவி. இதில் கருத்து நல்லா இருக்குது, ஆனால் டியூன் நல்லா இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் விண்ணில் ஆடி வரும் மேகம் பாடி வர, மண்ணில் வாழ்வு வரும் ஏர்முனையில், வெற்றி தேடி வர வீர மானம் பெற, வேலில் பாட்டெழுது போர் முனையில் அப்படின்னு ஒரு கொடுக்கும். இது வந்து கவித்துவம் இருக்குது. நான் நினைக்கிறது வரலைன்றார். நான் நினைக்கிறது வரலைன்னா என்ன நினைக்கிறார்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். என்ன நினைப்பார் என்பதை எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் படத்தை கடைசி வரையிலும் எழுதலாம். அப்படி புரிந்து கொண்டு எழுதுகிற வரையிலும் நானும் ஒருவன் என்ற காரணத்தால் அவர் படம் கடைசி படம் வரையிலும் நான் எழுதினேன். அப்போ இன்னொரு பல்லவி எழுதணும். ஏர் நடத்தும் மறவரெல்லாம் போர் நடத்த வாரீர், எதிரிகளின் குருதியிலே பொட்டு வைப்போம் வாரீர் அப்படின்னு. இது நல்லா இருக்குது, ஆனால் வன்முறையை தூண்டுறது மாதிரி இருக்குது. அப்போ சென்சார் ரொம்ப கடுபடியாக இருந்த நேரம். அரைகிறது மாதிரி காட்டலாம், ஆனால் திடம் பயிற்றது மாதிரி வர பயிக்கக்கூடாது. குத்துற மாதிரி காட்டலாம், ஆனால் ரத்தம் வர்றது மாதிரி காட்டக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் இருந்தது. அதனால் இது வேண்டாம்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒவ்வொரு வாரம் சில பாடல்கள் இது கொண்டு போய் காமிப்போம். ஒவ்வொரு வாரம் 4வது வாரம் ஒரு நாள் டியூன் போட்டுக்கிட்டு விஸ்வநாதன் ஃபோன் பண்ணார். டியூன் போட்டு வச்சுருக்கேன், வாங்க பாட்டு எழுதுங்க, கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட காட்டுங்க அப்படின்ட்டு போட்டார். ஒரு 4 டியூன் போட்டார், 4க்கும் எழுதிட்டான். அதில் நாளையும் கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட காமிங்க, அதில் எந்த பல்லவி அவருக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் சரணத்தையும் எழுதி அவருக்கு எங்கேயே காமிச்சிருங்க, நம்ம டியூன் பண்ணிக்கிறோம்ட்டார். கொண்டு போய் காமிச்சேன், 4 டியூனையும் போட்டு காமிச்சோம். இங்கே பெங்களூரில். ஆமாம், பெங்களூரில் இருந்தார். இங்கேருந்து அப்போ தான் முதல் நான் விமானத்தில் போனேன். பெங்களூருக்கு போயிட்டு அங்கேருந்து மைசூர் அரண்மனையிலே ஷூட்டிங். அங்கே போய் காமிச்சா ஒரு பாட்டை ஒரு பல்லவி வேண்டாம்ட்டு மற்ற எல்லாம் ஒரே பாட்டை ஆக்கிரு அப்படின்ட்டார். ஏன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு தாளத்தில் இருக்கேன்னா எப்படி, வெவ்வேறு தாளத்தில் இருக்க தலைவரை எப்படி ஆக்குறது அப்படின்னு. நீ மாண்டேஜ் சாங்குன்னு சொல்லு, விஸ்வநாதனுக்கு தெரியும் அப்படின்றார். அப்படி அவர் ஓகே பண்ண பல்லவி என்னென்னா, முதல் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம், ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் அப்படிங்கிற பல்லவி. அதுக்கப்புறம் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை இது தனித்தனி பல்லவியாக இருந்தது, ஒரே பாட்டாக்கணும். அதுக்காக சொல்கிறேன். கோட்டையிலே, அதுக்கு சரணம் இது. கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மறந்திட வேண்டும், கண் கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகளெல்லாம் உடைந்திடும் இங்கே அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் கனடா ராகத்தில் ஒரு பல்லவி போடுவார். அதில் நினைச்சார். வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழா அப்படின்னு வரும். இது எப்படியும் போட்டிருக்காரு மனுஷன். சில நேரத்தில் எப்படியும் தான் போட்டு சொதப்புறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு. அதில் சரணத்தில் அந்த வீரமுண்டு வெற்றி வரும். பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும், புலி இனம் நீ எனில் பொருதிட வாராய். இதுக்கு பதிலாக வேறு ஒன்று எழுதியிருந்தேன். அது வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கருத்தை அவர் தான் சொன்னார். அதுக்கு தகுந்தப்போ நான் அந்த வார்த்தை எழுதினேன். சரி மாற்றி அங்கே சொல்லிட்டேன். சொன்ன ஒருபாடு இதில் கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டுங்க பதிலாக நமது கொடிக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னு,
கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும்னா நம்ம கட்சி கொடியை சொல்கிறது மாதிரி நினச்சி சென்சாரில் கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால் வேறு மாற்றணுமே அப்படின்ட்டு பாண்டிய நாட்டு மக்கள்கிட்ட தான் பாடுறாரு. அதனால் கோட்டையிலே மீன் கொடி பறந்துட வேண்டும் அப்படின்னு மாற்றிக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும்னு இருக்குது, தனனான்னு இருக்குது, மீன் கொடினா தானனான்னு இருக்குது, அதனால் மகர கொடின்னு மாற்றிக்கலாமா, கோட்டையிலே மகரம்னா மீன் தானே அப்படின்னு மாற்றிக்க அப்படின்ட்டார். அப்புறம் இதை யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு கேட்டு ஜெயசாஸை வச்சு பாட வைக்கலாம். ஏன்னா இது எழுச்சியாக பாட வேண்டிய பாட்டு, கம்பீரமாக இருக்க வேண்டியது. ஜெயசாஸ் பாட்டு காதல் பாட்டு சோக பாட்டுக்குன்னா சரியாக இருக்கும், இதுக்கு அவ்வளோ சரியாக இருக்காது. அப்போ யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டார். டிஎம் சௌந்தரராஜன் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஸ்வநாதன் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டாரா அப்படின்னு. இல்லை எல்லாருக்கும் அபிப்பிராயம் தான் அப்படின்னாரு. அங்கே இருந்தவர்கிட்டே கேட்டார். இப்போ டைரக்டர் சங்கர், நீலகண்டன், தாளம்பு டைரக்டர் ராமதாஸெல்லாம் இருந்தார். அப்போ இல்லை முத்துலிங்க சொல்கிற மாதிரி சித்ரா கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், அவர் தான் அகில உலகத்துக்கு அவருக்கு துறப்பாளராக இருந்தார். அவரும் டிஎம்எஸ் பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, இப்போ விஸ்வநாதன் எப்படி பாடியிருக்காரோ அதே மாதிரி பாடினா தான் எடுத்துக்கிடுவேன், இல்லைன்னா கோவை சவுந்தரராஜனை வச்சு வேறு மாதிரி மாற்றி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொன்னேன், கோட்டையில் மகரக்கொடி பறந்துட வேண்டும்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பாடுறதா நினைப்பாங்க. கோட்டையில் நமது கொடி பறந்துட வேணும்னா தான் கட்சி தொண்டர்களாக நம்ம தலைவர் நம்ம கட்சி கொடியை வெட்டி பாடுறாரு, ஒரு எழுச்சி இருக்குது, கை தட்டுவாங்களே. இந்த நமது கொடியில் இருக்கக்கூடிய எழுச்சி மகரக்கொடியில் இல்லையே அப்படின்னு. ஆமாம், அப்போ மகரக்கொடின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிற சொல்லு, நமது கொடின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிற சொல்லு, நமது கொடியை கட் பண்ணிவிட்டால் மகரக்கொடியை போட்டுக்கிடுவோம் அப்படின்னாரு. நான் நேராக போய் கட் பண்ணல, போய் நமது கொடி பறந்துட வேண்டும்னா எடுத்து போச்சு. உடனே விஸ்வநாதன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு மைசூரில் இருந்து. ஏன்னா நமது கொடி பறந்துட வேண்டும் தானே இருக்குது, மகரக்கொடி பறந்துட வேண்டும்னு ஒரு வரி இன்னொன்று எடுக்க சொன்னேன், ஏன் எடுக்கலை, இதை மட்டும் எடுத்து அனுப்பியிருக்கேன்னு விஸ்வநாதன் கேட்டார். முத்துலிங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, நமது கொடி பறந்துட வேண்டும் தான் ஓகே பண்ணாதான் சொன்னார் அப்படின்னாரு. அப்படியா, சரி வைங்க நான் முத்துலிங்கத்தை கட்டுக்கிறேன்ட்டு ராத்திரி 8 மணி இருக்கும். எம்ஜிஆர் பிக்சர் இருந்தால் முத்துன்னு ஒருத்தர் தேனாம்பேட்டையில் அப்போ இருந்தால், போய் முத்துலிங்கத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தார். என்ன முத்து வந்து கூட்டி போனார். ஏன்னா இது யார் மேலே கோவப்பட்டாலும் உங்கள் மேலே கோவப்பட மாட்டார், ஏன்னா முத்துலிங்கத்தை கூட்டி வா, என்ன அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு போனால் தான் எனக்கே தெரியும், நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது. போன உடனே கேட்டார் என்கிட்ட, இது வீட்டில் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு, பேசினேன். அம்மா நமது கொடி பறந்துட வேண்டும் தானே இருக்குது, மகரக்கொடியே எடுக்கலை அப்படின்னாரு. சென்சார் கட் பண்ண மாட்டாங்க தலைவரே அப்படின்னு. அது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமானார். இல்லை தலைவரே, அவர் என்ன சொன்னார்னா, இது எடுக்கும்போது இப்படி தான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் அப்படின்னு ஒரு பல்லவி எழுதியிருந்தார். சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னால் பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, போட்டு எதுக்கு சென்சார் அதிகாரிகிட்ட போட்டிருக்கும் போது அவர் இந்த ஆட்சேபித்தார், ஒத்துக்கிற மாட்டோம்ட்டார். ஏன்னா நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால்னா இப்போ இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னா இப்போ என்ன ஆட்சி நடக்குது, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தான், டெல்லியிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான். அப்போ இந்த ஆட்சியில் மக்கள் வேதனைப்படுவார்னு அர்த்தம் வரும், எப்படி ஒத்துக்கிடுவாங்க? அதனால் வேறு எழுதினார். அப்போ தான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னு வாடி எழுதினார். அது மாதிரி ஆகி இருக்குமோ நீங்கள் சொன்னீங்கள்ல தலைவரே. அதனால் நானே அந்த தணிக்கைத்துறை அதிகாரி சென்சார் போர்டு ஆஃபீஸரை பார்த்து கேட்டேன். அதனால் எம்ஜிஆர் தானே போடுறாரு, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, கோட்டையில் நமது கொடி பறந்துட வேணும் இருக்கலாம்னு சொல்லிட்டார், அதனால் எடுக்கலை, இது மட்டும் தான் எடுத்தோம்னா. ஆஹா, சென்சார் போர்டு அதிகாரி பேர் என்னன்னு கேட்டார். அதையெல்லாம் சரியாக சொல்லமானு, ராகவன் அப்படின்னு சொன்னேன். ஆஹா சரின்னு ஃபோனை வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க டைரக்டர் சங்கர், நம்பியார், பிஎஸ் வீரப்பாக்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாராம். மற்ற கவிஞர்கள் எழுத சொல்லியிருந்தால் நமக்காக முத்துலிங்க சென்சார் அதிகாரிகிட்ட போய் கேட்பாங்களா? முத்துலிங்க என்னுடைய போய் கேட்டிருக்காருன்னா அவர் என்னுடைய வெறும் கவிஞர் மட்டும் இல்லை, என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர், அதெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டினார் டைரக்டர் சங்கர், எம்என் நம்பியார் எல்லாரும் சொன்னாங்க. இப்போ இருக்கையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை அரச கவிஞராகவும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆக்கினார் எம்ஜிஆர். அது அப்போ அந்த வருஷத்தில் தான் கலைமாமணி விருது கொடுத்த கலைமாமணி விருது அதில் ஆமாம், அதாவது கலைமாமணி விருது கொடுத்தது 1981, சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 84.
அதுக்கப்புறம் மேலவை கலைஞர் பாடு அரசவை கவிஞர் ஆகினார் 86 இது இந்த பாட்டை ஒரு முறை மயிலாப்பூர் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு விழா, எம்ஜிஆர் அமைச்சர்கள் காளிமுத்து எல்லோரும் இருக்காங்க, பார்வையாளர்கள் நாங்கள்லாம் இருந்தோம். ஏதோ ஒரு கல்யாண விழாவாக என்னவோ. அப்போ நான் முன்னால் உட்காந்துருந்தேன். அப்போ காளிமுத்து பேசும்போது சொன்னார், கவிஞர்கள் வாக்கெல்லாம் பொய்க்காது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் படத்தில் நம்ம தலைவர் பாடுற மாதிரி கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும்னு எழுதினார் முத்துலிங்க. அவர் சொன்னது மாதிரி நமது ஆட்சி கொடி தான் பறந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே கவிஞர்களுடைய வார்த்தையெல்லாம் பொய்க்காது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பேசினார். எல்லோரும் கைதட்டினாங்க. உடனே எம்ஜிஆர் என்னை பார்த்துக்கிட்டு சிரித்தார். உடனே எந்திரிச்சு 2 வணக்கம் சொன்னேன். மறுபடியும் ஆடியன்ஸுக்கு கைதட்டினாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் என் மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருந்தார். இப்போ மக்கள் துறை எம்ஜிஆராக இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், 2 பேருமே திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க. 72 வரைக்குமே 2 பேருமே நல்லா ஒன்றா இருந்தால் அதுக்கப்புறம் தான் கட்சி பிரிஞ்சது. இன்றைக்கி கலைஞரை பற்றி நிறைய விமர்சனம் வச்சுக்கிட்டாங்க. அவர் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? யார்? கலைஞர். டாக்டர் நிறைய செஞ்சுருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி விமர்சனங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அது எதிர்கட்சினா அப்படி தான் சொல்ல தான் செய்வாங்க. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். திமுககாரங்க எங்களை சொல்கிறது இல்லையா, அது மாதிரி சொல்ல தான் செய்வோம். அது சாதனை பண்ணியிருக்காரு. ஆனால் லஞ்ச ஊழல் ஆரம்பமானது திமுக ஆட்சியில் தான். அது அதுக்கப்புறம் இவங்க எல்லா ஆட்சியிலையும் அது தவிர்க்க முடியாது சார். எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கும். கலைஞர் பல திட்டங்கள், நல்ல திட்டங்கள்லாம் போட்டிருக்காருயா. இந்த முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாமல் இருந்தது. பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, சொத்துரிமை கொண்டு வரணுங்கிறதுக்கு சட்டம் போட்டவரே அவர் தான். இது ஒன்றே போதாதா? அது மாதிரி பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், அது மாதிரி பல நன்மைகள், பல இதுகள்லாம் செஞ்சுருக்காருயா. அது நிறைய தமிழுக்கு செஞ்சுருக்கிறார். எம்ஜிஆர் தமிழுக்காக பல்கலைக்கழகம் திறந்தார். 6 பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எல்லாம் உருவாக்கினார். அது மாதிரி ஒரு பண்ணலையே தவிர மற்றபடி தமிழுக்காக பல இதுகள் செஞ்சுருக்கார் கலைஞர். இப்போ நம்ம தமிழக கவர்னர் சட்டசபையிலேருந்து பாதியிலே வெளியேறினார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சொன்ன கருத்து பிடிக்காமல் வெளியேறினாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதை வச்சு தான் மக்களுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் அங்கேயே வெளிநடப்பு செய்யாமல் வாதம் பண்ணி அவங்கள்ட்ட அந்த கருத்தை பதிவு பண்ணணும் என்பது என்னுடைய கருத்து. கலைஞரை பற்றி கேட்டதுனால சொன்னேன். இலக்கியவாதிகள் மத்தியில் நான் அறிமுகமாவதற்கு காரணமே கலைஞர் தான். அப்போ புகழ்பெற்ற அண்ணா கவியரங்கம் 1967 முதல் நடந்தது. தாசபிரகாஷ் மண்டபம் ஹோட்டல் இருக்குது, தர்மபிரகாஷ் மண்டபம்னு ஒன்று இருந்தது. அதில் தான் அண்ணா கவியர் நடந்தது. அது யாராருன்னா நான், கவிஞர் முடியரசன், கருணானந்தம், அப்துல் ரஹ்மான், புலவர் ஆடலரசு, பொன்னிவளம் வரலை ஆனால் ஆடலரசு, வேலவேந்தன் எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அதில் தான் அப்துல் ரஹ்மான் முதல் கவியரங்கம் சென்னையில், அதுதான் கலைஞர் தலைமையில். எனக்கும் சென்னைக்கு வந்த ஒருபாடு முதல் கவியரங்கம் அதுதான், அண்ணா கவியரங்கம் தான். அது பல ஊர்களில் நடந்தது, புகழ்பெற்று விளங்கியது. அப்போ அதுக்கப்புறம் அடுத்த கவியரங்கள் எல்லாம் பாடும்போது என்னை இப்படி அறிமுகப்படுத்துவார் கலைஞர். என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம்புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார், தேனாக பாடு தம்பி இருக்கின்றோம் நாங்கள் தும்பி அப்படின்னு சொல்வார். இந்த வரிகளை பாராட்டையும் மறக்க முடியாது. அது மாதிரி அவர் செய்த சாதனைகளையும் மறக்க முடியாது. அரசியலுக்கு வேண்டுமானால் எதுக்கலாமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் செஞ்சிருக்கார்.